ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் எழுதினார். அதுல இருந்து நாம ஒவ்வொரு பக்தரின் அனுபவமா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே அவரோட அனுபவத்தோட தொடர்ச்சியை இப்ப நாம பார்க்கலாம். ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே அவர்கள் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட கொடுத்த பேட்டியில மேகாவை பத்தியும் ஒரு குறிப்பு சொல்றாரு. மேகா இவர்கிட்ட சொன்னது என்னன்னா, எனக்கு ஸ்ரீ சாயி பாபாவுக்கு கங்கையில நீர்ல ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. நான் போயிட்டு பாபா கிட்ட கேட்டேன். ஆனா பாபா இதுக்கு முதல்ல ஒத்துக்கொள்ளல. அதுக்கப்புறமா தலையில மட்டும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சா போறோம், ஏன்னா உடம்புலயே பிரதானமான பகுதி தலைதான் அப்படின்னு சொல்லி பாபா சொன்னாராம். ஆனா மேகா கோப்பர்கான் போயிட்டு கோதாவரியில இருந்து ஒரு பெரிய தொட்டி நிறைய தண்ணி குடிக்கிற அளவுக்கு தண்ணியை எடுத்துட்டு பாபாவுக்கு ஸ்நானம் பண்ணியிருக்காரு. அவரோட தலையில அந்த தண்ணி எல்லாத்தையும் அவர் கொட்டியிருக்காரு. ஆனா பாபா அணிந்து கொண்டிருந்த அந்த கஃப்னி மீது கூட கொஞ்சம் கூட அந்த தண்ணி படலையாம். எந்த உடையும் பாபாவோடது எதுவுமே ஈரமாகவே இல்லை, தலையில மட்டும்தான் நனைஞ்சிருந்தது அப்படின்னு மேகா சொன்னாரு அப்படின்னு புரந்தரே சொல்றாரு. இந்த விஷயத்த புரந்தரே நேரடியா பார்க்கல, மேகா சொன்னதை இவர் தெரிவிக்கிறாரு. சில நேரத்துல பாபா ரொம்ப இனிமையான குரல்ல பாடுவாராம். அதை இவர் 2-3 தடவை கேட்டிருக்காராம் பாபா பாடி. அதே மாதிரி யாராவது பாடுறதையும் பாபா ரொம்ப ரசிச்சு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு புரந்தரே அவர்கள் சொல்றாரு. இவருக்கு எப்பவாவது, அதாவது பாபா துவாரகமாயில எப்பவாவது ஏதாவது பேசுவாரு. அவர் பேசின சில விஷயங்கள், அது லீலைகளா இருக்கலாம், இல்ல சில குறிப்புகளா இருக்கலாம். அவரு துவாரகமாயில நம்ம கிட்ட சொல்ற அந்த குறிப்பு நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு சாத்தேவாடால பாபு சாஹேப் ஜோக் உட்காந்துட்டு அங்க ஏக்நாத்தி பாகவதத்துல இருந்தோ இல்ல வேற ஏதாவது ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து அங்க ஏதாவது படிச்சுட்டு இருந்தாருன்னா, அதுல நடக்கிற லீலைகளோ இல்ல அதுல இருக்க பிலாசபியோ பாபா இங்க துவாரகமாயில சொன்னதுக்கு அப்படியே ஒத்து போகும். இந்த மாதிரி நிறைய தடவை எனக்கு நடந்திருக்கு, ஆனா இப்ப எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு புரந்தரே அவர்கள் சொல்றாரு. அப்புறம் 5ஆம் தேதி, அதாவது மே மாதம் 1936ஆம் ஆண்டு அவர் நரசிம்ம சுவாமிஜிக்கு கொடுத்த பேட்டியில கீழ்வரும் விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்றாரு. இதுல முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் யஷ்வந்த் ராவ், அதாவது யஷ்வந்த் ராவ் அப்படிங்கிறவர் ரகுநாத் முகுந்த் அப்படிங்கிறவரோட பேரனா. அவரை கூட்டிக்கிட்டு 1911ஆம் ஆண்டு அல்லது 1912ஆம் ஆண்டு இவங்க ஷீரடிக்கு போயிருக்காங்க. அப்ப ஷீரடியில அப்படி காலரா பரவி இருந்த சமயமா, இவங்க ஷீரடிக்கு போன உடனேயே பாபா அந்த யஷ்வந்த் ராவுக்கு உதி பிரசாதத்தை கொடுத்து நீ உடனே ஷீரடியை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவரோ புரந்தரையோட தான் திரும்பி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போல அப்படின்னு சொன்னாராம். ஆனா புரந்தரே சொல்லியிருக்காரு, பாபா ஒரு தடவை உன்னை துவாரகமாயில இருந்து கிளம்புன்னு சொல்லி உதி பிரசாதம் கொடுத்துட்டாருன்னா நீ இங்க இருந்து உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் அதையும் கேட்காம அங்கேயே தங்கி இருந்திருக்காரு. மறுநாள் காலையிலேயே அவருக்கு காலரா அட்டாக் ஆகி அவர் ஷீரடிலேயே மரணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புரந்தரே அவர்கள் நம்ம கிட்ட சொல்றாரு. ஒரு தடவை இவர் இவரோட ஆஃபீஸ்ல போயிட்டு இந்த மாதிரி நான் லீவு வேணும், எனக்கு ஷீரடி போகணும் அப்படின்னு சொல்லி லீவு கேட்டுட்டு வீட்டுக்கு இவங்க அம்மா கிட்டேயும் நான் நாளைக்கு ஷீரடிக்கு போறேன் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு அன்னைக்கு இரவு இவர் படுக்க போயிருக்காரு. இவர் தூக்கத்துல பாபா கனவுல நீ ஷீரடிக்கு இப்ப கிளம்பி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். என்ன இது, நம்ம ஷீரடிக்கு போலான்னு பார்த்தா பாபா நம்மள வர வேண்டாம்னு சொல்றாரே அப்படின்னு நினைச்சாராம். அடுத்த நாள் பார்த்தா அன்னைக்கு ஈவினிங் இவங்க ஒர்க் ஷாப்ல ஏதோ ஸ்ட்ரைக் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இவர் மட்டும் அன்னைக்கு
ஊர்ல இல்லாம ஷீரடிக்கு லீவ் போட்டுட்டு போயிருந்தாருனாக்கா இவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து ஆஃபீஸில் என்ன நினச்சிருப்பாங்கன்னா இவரும் வந்து இந்த ஸ்ட்ரைக்கில் பங்கேற்று இருக்காரு, அதனால தான் இவர் வந்து ஆஃபீஸ்க்கு வரல, ஒர்க் ஷாப்க்கு வரலன்னு சொல்லிட்டு இவர் மேலே புகார் போயிருக்கோம். அது வந்து இவரோட வேலைக்கு ஒரு பெரிய ஆபத்தாக முடிஞ்சிருக்கும். ஆனால் பாபா வந்து இவரை அந்த ஆபத்துல இருந்து காப்பாற்றி இருக்காரு அப்படிங்கிறத இவர் அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ஒரு தடவை என்னாச்சா, இவர் ஷிரடியில் இருக்கும்போது இவர் வந்து பாம்பேக்கு கிளம்புறதுக்காக பாபா கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரு. ஆனால் ஈவினிங் 4:30 வரைக்கும் பாபா வந்து இவருக்கு பர்மிஷனே கொடுக்கலையாம். 6:30 மணிக்கு வந்து கோப்பர்கான்ல இருந்து லாஸ்ட் ட்ரெயின் கிளம்பி மன்மாடுக்கு போகுமா. அதுக்குள்ள கிளம்பலான்னு பார்த்தா பாபா வந்து பெர்மிஷன் கொடுக்கல. அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, ரேகே கிட்ட நீயும் வந்து இவனோடையே போ அப்படின்னு சொல்லி புரந்தரையோட போக சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் கிளம்பி ஒரு வழியா இங்க ஆற்றங்கரைக்கு வரதுக்குள்ளேயே மணி 6:45 ஆயிடுச்சான். அங்கிருந்து இவங்க கோப்பர்கான் ரயில் நிலையத்துக்கு போகும்போது 7:45. அப்போ அங்க ஸ்டேஷனுக்கு இவங்க போனபோது ஆல்ரெடி அந்த 6:30 மணி ட்ரெயின் வந்து எப்போவோ போயிடுச்சு. இப்போ என்ன பண்றது, இவ்வளோ லேட்டா நம்ம வந்து ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கோமேன்னு இவங்க நினைக்கும் போது பாபாவோட அற்புதமான லீலையை பாருங்க. 8:15 அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வருதாம். இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் 8:15 வருங்கிறதுலாம் தெரியவே தெரியாது. திங்கட்கிழமை நடக்குது இந்த விஷயம். இது வந்து அங்க சந்தை தினம் வேற, அதனால எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டம். இவங்க மாட்டு வண்டியை பிடிச்சிக்கிட்டு இங்க வந்து சேர்றதுக்குள்ள 7:45 ஆயிடுச்சு. ஆனா 8:15 அந்த ட்ரெயின் வந்து இவங்களை வந்து கோப்பர்கான் ரயில் நிலையத்துல இருந்து மன்மாடுக்கு அது கூட்டிட்டு போய் இவங்க நல்லபடியா இவங்க வீட்லயும் போய் சேர்ந்துட்டாங்களாம். இந்த மாதிரி அந்த காலகட்டத்துல 6:30 மணிக்கு அப்புறமா கோப்பர்கான்ல இருந்து எந்த ட்ரெயினுமே மன்மாடு போகாதாம். ஸோ இது வந்து ஒரு அற்புதமான லீலையை அவர் நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்றாரு. இதுக்கப்புறம் இவர் வந்து முதல் தடவை ஷிரடிக்கு வந்தார் இல்லையா, ஷிரடிக்கு முதல் முறை இவரை பார்த்த உடனே பாபா சொன்னாராம், நீ சாலாவுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தீக்ஷித் அவர்கள் சொன்னாராம், பாபா சாலான்னு குறிப்பிடுறது வந்து ராதாகிருஷ்ண மாயியோட வீட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. சரின்னு இவர் போயிட்டு ராதாகிருஷ்ண மாயோட வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போயிட்டு இவர் வந்து கதவை தட்டியிருக்காரு. உள்ள இருந்து ஆயி கேட்டிருக்காங்க யாருன்னு இவரும் சொல்லியிருக்காரு. ஆனா 10 நிமிஷமா இவர் வெளியிலேயே நின்றுட்டு இருக்காராம். யாருமே கதவை திறக்கல. சரி, கதவை திறக்கலன்றதுனால இவர் திரும்பி மஸ்ஜிதுக்கு வந்துட்டாரு. மஸ்ஜிதுக்கு வந்தவுடனே பாபா கேட்டாராம், சாலாக்கு போனியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பாபா போனேன், தாழ்பால் போட்டிருந்தது, கதவை திறக்கவே இல்லை, அதனால கொஞ்ச நேரம் அங்கேயே காத்துட்டு இருந்துட்டு நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். பாபா வந்து திரும்பியும் போ அப்படின்னு சொன்னாராம். திரும்பியும் இவர் போயிட்டு கதவை தட்டினாராம். அப்ப அம்மா வந்து கதவை திறந்து அப்படியே இவர் காலில் விழுந்து இவர் காலை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு அப்படி அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவருக்கு ஒண்ணுமே புரியலையாம். இதுதான் முதல் தடவை அவர் வந்து அம்மாவோட வீட்டுக்கு போறாரு. அம்மாவோட இயல்பு என்னங்கிறதே இவருக்கு தெரியாது. ஏன் அம்மா இப்படி அழறாங்க இவர் காலை பிடிச்சிட்டுன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியலையாம். ஆனா அவர் சொல்றாரு, அன்னையிலிருந்து அந்த வினாடியிலிருந்து அம்மாவோட மகா சமாதி வரைக்கும் இவர் மேல அபரிமிதமான அன்பை வந்து அம்மா பொழிஞ்சாங்களாம். அப்படி ஒரு தாயன்போட இவரோட பழகுவாங்களாம். இவர் அதுக்கப்புறம்ல இருந்து எப்போ ஷிரடி போனாலும் அம்மா வந்து பாபாவுக்கு இவர் என்னெல்லாம் சேவை செய்யணும்னு சொல்றாங்களோ அந்த எல்லா சேவையும் இவர் வந்து செய்வாராம். சில நேரம் அந்த சேவை வந்து மஸ்ஜித்ல செய்ய வேண்டியதா இருக்குமா, சில நேரம் அம்மாவோட வீட்டுல இருந்தே செய்ய வேண்டியதா இருக்குமா, சில நேரம் வெளியில எங்கேயாவது செய்ய வேண்டியதா இருக்குமா. பகல் முழுசும் ஒரு நிமிஷம் கூட இவர் வந்து ஓய்வே எடுக்காம எவ்வளவு கடினமான வேலைகள் அம்மா சொன்னாலும் எல்லாத்தையுமே இவர் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. அம்மா சொன்னபடி பாபாவுக்கு சேவையை செஞ்சிருக்காரு இவர். அதே மாதிரி பாபாவோட காலையில எழுந்த உடனே என்ன அவரோட நடவடிக்கை அப்படிங்கிறத பத்தியும் இங்க ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. காலையில பாபா எழுந்த உடனே துணி பக்கத்துல உட்காந்துருப்பாராம். சவுத் ஃபேஸிங்கா உட்காந்துட்டு இருப்பாராம். அங்க ஒரு தூண் இருக்குமா, அந்த தூண்ல அப்படியே சாஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு எதையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். ஆனா என்ன செய்யறாருங்கிறது இவருக்கு எப்பவுமே புரிஞ்சது இல்லையா. யாருமே அந்த தருணத்துல பாபா பக்கத்திலேயே போக முடியாதான். அட்லீஸ்ட் ஒரு 50 அடி தூரத்துலயாவது தான் வந்து பக்தர்கள்லாம் நின்றுட்டு இருப்பாங்களாம். ஆனா
தினசரி அங்க சேவை செய்யறதுக்காக போவாங்க இல்லையா, அதாவது அந்த மசூதியை சுத்தம் பண்றதுக்காகவோ இல்ல அங்க இருக்க துணிக்கு வந்து இன்னும் விறகு வந்து வைக்கிறதுக்காக போறவங்க, இவங்கெல்லாம் வந்து அவங்களோட சேவைகளை வந்து எப்பவும் போல செஞ்சுட்டே இருப்பாங்களாம். ஆனா மற்றவங்க யாருமே பாபா பக்கத்துல போகவே மாட்டாங்களாம். பாபா அங்க உட்காந்துட்டு யாதே ஹக் அப்படின்னு சொல்லுவாராம், அல்லாஹ் மாலிக் அப்படின்னு சொல்லுவாராம், அல்லாஹ் வாலி ஹே அப்படின்னு சொல்லுவாராம். அதாவது அல்லாஹ் இஸ் த மாஸ்டர், அல்லாஹ் இஸ் த ப்ரொடெக்டர், இதையெல்லாம் வந்து சத்தமா சொல்லுவாராம். அவர் சொல்றது வந்து சில நேரத்துல கொஞ்சம் தூரத்துல இருந்தாலும் மக்களுக்கு கேட்குற மாதிரி இருக்குமா. ஆனா என்ன மாதிரியான அவர் கையை வந்து இப்படி ஆட்டுவாரு, விரலை இப்படி காமிப்பாரு, இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே யாருக்குமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 1912ஆம் ஆண்டு, அந்த ஆண்டுக்கு இவருக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த லீவ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே முடிஞ்சிருச்சாம். ஏன்னா இவர் எப்போ ஷிரடிக்கு வந்தாலும் பாபா எப்போ வந்து இவருக்கு விடை கொடுக்கிறாரோ அது வரைக்கும் இவர் ஷிரடியை விட்டு போகவே மாட்டாரு. ஸோ இவர் வந்து ஷிரடியில் எப்போவுமே அவர் எடுத்த லீவை விட ஜாஸ்தியாக தான் தங்கி இருக்காராம். அந்த மாதிரி 1912ஆம் ஆண்டு எவ்வளவு லீவ் இவருக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த லீவ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ எல்லா லீவும் முடிஞ்சு அதுக்கு மேலே எக்ஸஸ் லீவும் எடுத்துட்டு இவர் ஒரு வியாழக்கிழமை சுமார் 1 மணி அளவுக்கு இவரோட ஒர்க் ஷாப்புக்கு, அதாவது வேலைக்கு திரும்பி போறாரு ஷிரடியிலேருந்து. போன உடனேயே இந்த மாதிரி இவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாரு இல்லையா லீவை, அப்பெல்லாம் வந்து துவாரகமாயில போயிட்டு பாபா கிட்ட ஷாமாவோ இல்ல வேற யாராவது ஒரு அத்தியந்த பக்தர் வந்து பாபா கிட்ட சொல்லுவாங்களாம், பாபா இவருக்கு லீவ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு பாபா, ஆல்ரெடி இவர் வந்து நிறைய நாள் இங்க தங்கிட்டாரு, இவரை போக விடுங்க, இல்லைன்னா இவருக்கு வந்து பாஸ் கிட்ட ஏதாவது பிரச்சனை ஆகும், இவரோட வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி மற்றவங்க வந்து இவருக்காக போயிட்டு பறிஞ்சு பேசும் போதெல்லாம் பாபா சொல்லுவாராம், யார் அவனோட பாஸ், நான் தான் அவனோட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லியிருக்காராம். ஸோ இந்த மாதிரி இவர் வந்து எப்பவுமே ஓவர் ஸ்டே தான் பண்ணியிருக்காரு ஷிரடியில. இந்த மாதிரி ஒரு தருணத்துல ஓவர் ஸ்டே எல்லாம் பண்ணிட்டு இவர் வந்து வேலைக்கு போறாரு. வேலைக்கு வந்து ஒரு வியாழக்கிழமை மதியம் 1 மணிக்கு போறாரு. போன உடனே இவரோட ஒர்க் ஷாப்ல இருக்க ஃபோர்மேன் வந்து இவரை கூப்பிட்டு, நீ எங்க போன, சொல்லாம கொள்ளாம நீ பாட்டு இஷ்டத்துக்கு நீ வந்து லீவ் எடுத்திருக்க, உன்னோட லீவ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து கத்தியிருக்காரு. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, ரெசிக்னேஷன் லெட்டரை எழுதி அவர்கிட்ட கொடுத்துட்டாராம். அந்த நேரத்துல இவரோட டெபியூட்டி சூப்பரண்டன்ட் மிஸ்டர் வில்சன் அப்படிங்கிறவர் இவரை கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு. கூப்பிட்டு அனுப்பி எங்க போன, ஏன் வந்து லீவ் எடுத்த அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து நான் ஷீரடி போனேன்னு சொல்லியிருக்காரு. அந்த டெபியூட்டி சூப்பரண்டன்ட்டுக்கு இவருக்கும் ஸ்ரீ சாய்பாபாவுக்கும் உள்ள தொடர்பை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். அதனால இவர் ஷீரடிக்கு போனேன்னு சொன்னது அவர் காதுல விழுந்த உடனேயே இவரோட ராஜினாமா கடிதத்தை ஃபுல்லா கிழிச்சு அவர் வந்து குப்பை தொட்டியில போட்டுட்டாராம். போட்ட உடனே இந்த ஃபோர்மேனுக்கு வந்து ஒரே கோவம், என்னடா இது, ஒரு ஆக்ஷனும் இந்த மாதிரி புரந்தரை மேல எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவராலே எதுவும் செய்ய முடியல. ஏன்னா மேலதிகாரியே வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதுனால அப்ப வந்து அந்த சூப்பரண்டென்ட் வந்து இந்த ஃபோர்மேனை பார்த்து சொன்னாராம், நீ ஒன்றும் அவருக்கு பாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு 6 மாதத்துல புரந்தரை அவர்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அந்த ஃபோர்மேன் வந்து புரந்தரைக்கு கீழே பணி செய்யற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்க மாறிடுச்சு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி இவரோட லீலைகள் இதோட முற்று பெறுகிறது. மற்ற பக்தர்களோட லீலையை நாம மற்ற எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சா